ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம தனுஷோட 50வது படமான ராயன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 50வது படம் அப்படிங்கிறதுனால பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எல்லாருமே கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ அவரோட 25வது படம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் எடுத்த படம் விஐபின்னு கொடுத்தாரு. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த படம் ஜஸ்ட் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம விஐபி படம் மாதிரி வந்து பிளாக் பஸ்டர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து நம்ம தனுஷோட நடிப்புக்கான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அவரோட டைரக்ஷனுக்கான ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். பிகாஸ் இந்த படத்தில் வர ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சு எடுத்திருக்காப்ல. அண்ட் ஆல்சோ கலர் கிரேடிங், சினிமோட்டோகிராஃபிக்லாம் டாப் நாச்சா இருக்கு. ஆனால் என்னமோ இந்த படத்தில் வர அந்த டைரக்ஷன்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு படத்தோட அந்த டேரக்டரோட அந்த சிக்னேச்சர் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள், அந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாயல் வீச தான் செய்யுது. உதாரணத்துக்கு படம் போகிற ட்ராவல்லாம் வந்து வெற்றிமாறன் மாதிரி போகும். அண்ட் ஆல்சோ அந்த கலர் கிரேடிங் இதெல்லாம் வந்து செல்வராகவன் இப்படி சொல்லி அவர் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணாரோ அவரோட சாயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த வர டேரக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது. பட் என்ன பொறுத்தளவுக்கு அவர் எடுத்த முயற்சியை நல்லாவே ப்ராக்ரஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்காப்ல. பட் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான் மகாபாரதம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம், இந்த ரெண்டு கதையுமே மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவர் நடிப்பில் வந்து நிறைய படங்களோட அந்த சீன்ஸ் எல்லாம் கன்வே பண்ணி ஒரே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நமக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி தான் நிறைய காட்சி அமைப்புகள் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. சரி, இப்போ படத்தோட கதை தான் என்னப்பா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். தனுஷோட ஃபேமிலி பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்ட குழந்தை தான் நம்ம துஷாரா விஜயன். ஸோ இதனாலே என்னமோ அந்த ஃபேமிலிக்கு அந்த பெண் குழந்தை மேலே பயங்கரமான பாசம். இன்க்ளூடிங் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த 3 அண்ணன்களுக்கும் தங்கச்சி மேலே அந்த அளவுக்கு பாசம். ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா இல்லாமல் போக அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொழப்புக்காக சென்னைக்கு வராங்க. ஸோ சென்னைக்கு வந்து நல்லாவே போயிட்டு இருக்க இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான 2 கேங்ஸ்டர்னாலே இவங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா செதறி போகுது. இதுக்கப்புறம் படத்தோட அந்த செகண்ட் ஹாஃபே ஒரு ரிவெஞ்ச் பிளாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான் படத்தோட செகண்ட் ஹாஃப்னே சொல்லலாம். அதில் இந்த படத்தில் வர அந்த இன்ட்ரோ போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்னே சொல்லுவேன். கிட்டத்தட்ட நம்ம லியோ படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வர அந்த இன்ட்ரோ போர்ஷன் தான் கை தட்டி விசில் அடிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருப்பாப்ல. பட் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா பயங்கரமான ஒரு ஸ்லோ பேஸ், ரொம்ப ஸ்லோவாக தான் நகரும்னே சொல்லுவேன். ஆனால் ஏன் அப்படி ஸ்லோவாக நகருதுன்னா யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்லுவாங்க. அப்படி பொறுமையாக சொன்னனால தான் அந்த கதை இந்த அளவுக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஓகே தான் நான் என்ன பொறுத்தளவுக்கு. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப் அப்படி வெறித்தனமான வந்து ஒரு ராவான ஒரு படமாக இருக்கும். பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் பிளாக். கிட்டத்தட்ட அசுரன் அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு ராவான ஒரு படம்னே அடிச்சு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ஏவி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க போல. தென் இந்த படத்தோட இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த இன்ட்ரோல் போர்ஷன்ஸ்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை திருப்பி தூண்டிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே கிரியேட் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு எதிர்பார்த்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஜஸ்ட் ஓகே லெவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த படத்தோட அந்த சக்சஸ்க்கான முக்கியமான காரணம் அதுலயுமே பர்டிகுலராக ஒவ்வொரு சீனுமே இந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்கிறதுக்கான காரணம்னா நம்ம ஏஆர்எம்மோட அந்த பின்னணி இசை தான். அந்த அளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸுமே அந்த கிளாசிக்கான அந்த பிஜிஎம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனுஷ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒவ்வொரு படங்களுமே அவரோட எஃபெக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கான ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸை நம்ம படத்தோட வில்லனா வர நம்ம எஸ்ஏ சூர்யா கதைக்கேற்ற ஒரு அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இன்னுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல்லாம் கொடுக்கல. அதை கொடுத்துருந்தாலுமே அந்த மனுஷன் வந்து வெயிட்டாக பண்ணக்கூடிய ஆள். ஸோ கொஞ்சம் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டார் ஆஃப் த பர்ஃபார்மர் அப்படின்னா துஷாரா விஜயன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் கிஷன், இவங்க 2 பேருமே கொடுக்கப்பட்ட ரோலுமே ரொம்ப வெயிட்டான ரோல். அந்த வெயிட்டான ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பிரகாஷ் ராஜ் ஒரு சைலண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட ரைட்டிங் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்காக படமாக பார்க்கும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரியாலிட்டி எப்படி அடி வாங்குமோ அந்த மாதிரி தான் அடி வாங்கியிருக்கு. விஐபி படம் மாதிரி நம்ம எதிர்பார்த்து ஒரு பிளாக் பஸ்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஓரளவுக்கு ஓகேப்பா இவரோட டேரக்ஷன் எல்லாத்துக்குமே எஃபர்ட் போட்டிருக்காரு, அதுக்காக இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. என்ன சொல்ல போனால் 30லேருந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வயலன்ஸ் காட்சிகளும் சரி நிறைய காட்சிகளும் இருக்குது. அதனால கண்டிப்பாக போய் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.